Hi, NCRT, Grade 12, Chapter 14, Biomoleculesல புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 14.7 வாட் ஆர் த ஹைட்ராலிசிஸ் ப்ராடக்ட் ஆஃப் சுக்ரோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுக்ரோஸோடைய ஹைட்ராலிசிஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் தான். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போனோம்னா நம்ம அதோடைய ஸ்ட்ரக்சர்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ சுக்ரோஸோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். ரைட். ஸோ இங்கே ஹெச் இது ஃப்ரக்டோஸ் யூனிட்டு, இங்கே CH2OH அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு OH அண்ட் இங்கே H அண்ட் இங்கே H, இங்கே OH, இங்கே நமக்கு என்ன இருக்கும் CH2OH இருக்கும். அண்ட் இங்கே குளுக்கோஸ் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே OH, H, இங்கே OH, H அண்ட் இங்கே OH, இங்கே H, ஸோ இங்கே H, இங்கே CH2OH. ஸோ இதுதான் சுக்ரோஸோட யூனிட். அண்ட் இது நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது H2O போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த இடம் பிரேக் ஆகும் அண்ட் இந்த பக்கம் OH, இந்த பக்கம் H+ ஆட் ஆகும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது நேரம் நமக்கு 2 யூனிட்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு குளுக்கோஸ் யூனிட்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னன்னா இங்கே H, இங்கே OH அண்ட் இங்கே OH, இங்கே H அண்ட் இங்கே OH, இங்கேயும் ஹைட்ரஜன் அண்ட் இங்கே OH, இங்கே H அண்ட் இங்கே H, இங்கே CH2OH. அதாவது குளுக்கோஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது. குளுக்கோஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிடுது, ஃப்ரக்டோஸும் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இங்கே CH2OH, இங்கே H அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா OH, இங்கே CH2OH அண்ட் இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே OH, இங்கே H அண்ட் இங்கே H, இங்கே OH. ஸோ ஃப்ரக்டோஸும் ஃபார்ம் ஆயிடுது. ரைட். ஸோ இதுதான் நமக்கு இங்கே சுக்ரோஸோட ஹைட்ராலிசிஸ் ஆன்சர். ஸோ ஸ்ட்ரக்சராக இல்லாமல் நம்ம தியரியாக எழுதணும் அப்படின்னா சுக்ரோஸ் in the presence of H+ or H2O, it will give alpha D glucose. ஸோ D glucose அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி என்ன கிடைக்கும் நமக்கு D ஃப்ரக்டோஸ். ஏன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா நமக்கு ஹைட்ராலிசிஸில் மாற வாய்ப்பு இருக்குது ரியாக்ஷன்ஸ்னால. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் லாக்டோஸோடைய ஹைட்ராலிசிஸ். ஸோ லாக்டோஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு நம்ம தியரியாக எழுதணும் அப்படின்னா லாக்டோஸ் ஆன் ஹைட்ராலிசிஸ், ரைட்டா. ஸோ H+ H2O நம்ம போடுறோம் அண்ட் இட் வில் ஃபார்ம் D galactose அண்ட் D glucose. D galactose ப்ளஸ் D glucose நமக்கு கிடைக்கும். அப்போ லாக்டோஸை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது D glucose இதோடைய ஸ்ட்ரக்சர் இங்கே OH, இங்கே H, ரைட். ஸோ இங்கே OH, H அண்ட் இங்கே OH, இங்கே H, ரைட். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு HOH, இங்கே நமக்கு ஹைட்ரஜன், இங்கே CH2OH. ஸோ D குளுக்கோஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும், ரைட். அண்ட் கேலக்டோஸ்ன்றது C4 எபிமர். அப்போ கேலக்டோஸோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இதில் கீழே இருக்க OH இங்கே 4th கார்பனில் இருக்கிறது நமக்கு மேலே வந்துடும், ரைட். ஸோ அப்போ நமக்கு இது என்ன அப்படின்னா D கேலக்டோஸ். ஸோ இது ரெண்டு தான் நமக்கு என்ன ஆகும் ஹைட்ராலிசிஸ் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட்ஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம 2 பார்ட்டாகவே பிரிச்சுக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ச் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ். ஸோ செல்லுலோஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு
ஆ 2மே பாலிசாக்கரைடு தான். ஸ்டார்ச்சும் நமக்கு என்னதான், இதுவும் பாலிசாக்கரைடு அண்ட் இதுவும் பாலிசாக்கரைடு. ரைட். ஸோ இது வந்து நமக்கு ஒரு லீனியர் பாலிசாக்கரைடு. அண்ட் இதில மோனோமர் யூனிட் இது வந்து நமக்கு லீனியர் தான். பட் 2 காம்ப்ளக்ஸா இருக்கும். 2 இருக்கும். இதில என்ன இருக்குன்னா, லீனியர் அண்ட் பிரான்ச் 2மே இருக்கும். ஸோ லீனியர் அண்ட் பிரான்ச். ஸோ லீனியர் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்னா, அமைலோஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். அண்ட் பிரான்ச்ல அமைலோ பெக்டின் அப்படின்னு பிரிக்கிறோம். ரைட். அண்ட் இதில பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மோனோமர் யூனிட்ட பொறுத்தவரைக்கும் ஆல்ஃபா டி குளுக்கோஸ். லாஸ்ட்டா கூட நம்ம எழுதிக்குவோம். இப்ப அமைலோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதில நமக்கு 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜ் இருக்கும். ரைட். அண்ட் அமைலோபெக்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜ் இருக்கும். அண்ட் அதே மாரி 1,6 கிளைகோசிடிக் லிங்கேஜும் நமக்கு இருக்கும். ரைட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, செல்லுலோஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜ் மட்டும் தான் இருக்கும். ரைட். ஸோ இதில பிரான்ச் வரதுனால அமைலோபெக்டின் மட்டும் நம்ம பிரான்ச்டா இருக்கும். அதனால 16 வந்துரும். இது ஃபுல்லாவே லீனியர் தான். அண்ட் இதோடைய மோனோமர் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆல்ஃபா டி குளுக்கோஸ். அண்ட் இதோடைய மோனோமர் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, பீட்டா டி குளுக்கோஸ். ரைட்டா? ஸோ அத நீங்க ஒரு டிஃபரன்ஸ் டேபிளா நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் ஸ்டார்ச்சுக்கும் செல்லுலோஸ்க்கும். 2மே பாலிசாக்கரைட்ஸ். இதில லீனியர் அண்ட் பிரான்ச் 2மே சேர்ந்துரும். இது வந்து லீனியர் பாலிசாக்கரைடா இருக்கும். இதில அமைலோஸ், அமைலோபெக்டின் அப்படின்னு இருக்கும். அமைலோஸ்ல 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜ். அமைலோபெக்டின்ல பிரான்ச் வரதுனால 1,4 அண்ட் 1,6 இருக்கும். ஆனா இதே வந்து செல்லுலோஸ்ல வெறும் 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜ் மட்டும் தான் நமக்கு வரும். அண்ட் அடுத்து மோனோமர். இதில ஸ்டார்ச்ல இருக்கக்கூடிய மோனோமர் பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அண்ட் செல்லுலோஸ்ல பீட்டா டி குளுக்கோஸ் தான் பாலிமரைஸா இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஹேப்பன்ஸ் வென் குளுக்கோஸ் டி-குளுக்கோஸ் இஸ் ட்ரீட்டட் வித் த ஃபாலோயிங் ரியேஜென்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ குளுக்கோஸோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். CHO நான் இத ஷார்ட்டா இந்த மாரி CHOH 4 டைம்ஸ் CH2OH அப்படின்னு எழுதுறேன். இதில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, HI போட்டு ஆக்சுவலா HNன்னு போட்டுருக்காங்க. இதோட நம்ம என்ன பண்ணுவோம், ரெட் பாஸ்பரஸ் சேர்த்து போடுவோம். அண்ட் இங்க நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, ஹெக்சேன் ஃபார்ம் ஆகும். 2 ப்ராடக்ட். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, NHexane. இது மேஜரா ஃபார்ம் ஆகும். அண்ட் மைனரா பார்த்தீங்கன்னா, நமக்கு 2-அயோடோஹெக்சேன் நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல I வரும். ஸோ 2-அயோடோஹெக்சேனும் ஃபார்ம் ஆகும். ரைட். இதுதான் ஃபர்ஸ்ட் HIயோட ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரோகார்பன்ஸ ஃபார்ம் பண்ணும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, புரோமின் வாட்டர். ஸோ புரோமின் வாட்டர் அப்படின்றது நமக்கு எப்படி இருக்கும், மைல்ட் ஆக்ஸிடைசிங் ஏஜென்ட். ரைட். ஸோ அப்ப அது என்ன பண்ணணும், அந்த ஆல்டிகைட மட்டும் நமக்கு என்ன பண்ணிரும், ஆக்ஸிடைஸ் பண்ணிரும். ஸோ இதில BrH2O நம்ம ஆட் பண்ணும்போது, இத மட்டும் நமக்கு COOHஆ மாத்திரும். இந்த CHOH 4 டைம்ஸ் நமக்கு அப்படியே தான் இருக்கும். அண்ட் இங்க இந்த CH2OHம் நமக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ நமக்கு இந்த மாரி ஒரு சிங்கிள் COOH இருக்கக்கூடிய ஒரு ஆசிட ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதோடைய பேரு குளுக்கோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க. HNO3 ரியாக்ட் ஆகுது. சேம் குளுக்கோஸ் மாலிக்யூல். ஸோ இட் இஸ் ரியாக்டிங் வித் HNO3. ஸோ கான்சன்ட்ரேட்டட் HNO3 அப்படின்றது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஸிடைசிங் ஏஜென்ட். ஸோ அது என்ன பண்ணும்னா, நமக்கு பிரைமரி ஆல்கஹாலையும் ஆக்ஸிடைஸ் பண்ணிரும். அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய COOH நமக்கு என்ன பண்ணிரும், ஆக்ஸிடைஸ் பண்ணிரும். அப்ப இங்க 2 OH குரூப் வரும். ஸோ இந்த ஆசிடுக்கு பேரு குளுக்காரிக் ஆசிட் இல்ல சாக்கரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி நமக்கு ஃபார்ம் பண்ணிரும். இதுதான் இதில நமக்கு நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ரைட். தேங்க் யூ.